தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். என்னாக 9ஆம் அதிகாரம் 16-17. இப்படி நித்தமும் இருந்தது. பகலிலே மேகமும் இரவில் அக்கினி தோற்றமும் அதை மூடிக்கொண்டிருந்தது. மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். இந்த 40 வருஷ வனாந்தர யாத்திரையிலே ஆண்டவர் தமது ஜனத்தை வழிநடத்தின விதம் ஆச்சரியமானது. இரவும் பகலும் அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். 40 வருஷம் 24 hours என்றால் ஆண்டவரின் வழி நடத்துதல் எத்தனை தெய்வீகமானது பாருங்க. 24 மணி நேரமும் ஆண்டவர்களோடு இருப்பதை பார்த்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பாக்கியமான ஜனங்க. பகலில் மேகத்தை பார்த்தார்கள், இரவில் அக்கினியை பார்த்தார்கள். 24 மணி நேரம் கர்த்தர் தங்களோடு இருப்பதை அவர் கண்ணார நேரடியாக கண்டவர்கள். அப்படித்தான் அந்த ஜனத்தை கர்த்தர் வழி நடத்தினார். எங்க ஆரம்பிக்கிறார்னா, ஆரம்பத்திலே எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த உடனே ஆண்டவர் வழி நடத்த ஆரம்பிக்கிறார். கடைசி வரலும் போய் சேர வரலும் நடத்தினார். அப்படி ஜனங்களை இரவும் பகலும் வழி நடத்தினார். இப்போ சீனாய் மலையிலிருந்து புறப்படுறாங்க. 11 மாசம் கழிச்சு மறுபடியும் அங்கிருந்து மேகத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்த ஆரம்பிக்கிறார். அதை தான் இப்போ நம்ம வாசி கேட்டோம். ஆண்டவர் தமது ஜனத்தை வழி நடத்தணும்னா அப்படி ஆண்டவருடைய வழிநடத்தலுக்காக காத்திருக்கணும், கவனமா இருக்கணுங்க. நீங்கள் 9ஆம் அதிகாரம் 22 கூட கொஞ்சம் வாசிங்க. மேகமானது 2 நாளாவது 1 மாதமாவது 1 வருஷமாவது வாசஸ்தலத்தின் மேல் தங்கி இருக்கும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணாமல் பாளையம் இறங்கி இருப்பார்கள். அது உயிர எழும்பும் போதோ பிரயாணப்படுவார்கள் என்றால் அவர் கண்களெல்லாம் அந்த மேகத்தின் மேல இருக்கணும், விழிப்பாக இருக்கணுங்க. ஆண்டவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றால் நமது கண்களெல்லாம் ஆண்டவர் மேல இருக்கணும். இந்த மேகம்ங்கிறது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அப்போ தேவ பிரசன்னத்துக்காக வழிநடத்துக்காக தேவ ஜனம் காத்திருக்கணும். எடுத்த கவுத்தன்னா செயல்படக்கூடாது. நமது வேலையாகட்டும், வியாபாரமாகட்டும், கல்யாண காட்சி எதுவாக இருக்கட்டும்ங்க, அவர் வழிநடத்தலை பார்க்கணும். இது கர்த்தருக்கு பிரியுமா? கர்த்தர் வழிநடத்துறாரா? அதுக்கு அடையாளம் என்ன என்று கவனிக்கணும். தேவ பிரசன்னத்தோடு இருக்கணும். தேவ பிரசன்னத்தை பார்க்கணுங்க. எப்படி அவர்கள் விழிப்போடு இருக்கணும். மேக எழும்புனா எழும்ப வேண்டும் என்றால் இன்றைக்கும் தேவஜனம் அப்படி கர்த்தர் வழி நடத்துவதற்கு விழிப்புடன் காத்திருந்தால் உங்கள் யாத்திரை நல்லா இருக்கும், உங்கள் தீர்மானங்கள் நல்லா இருக்கும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.